கார்த்திகேயன், ஒரு புரிதலுக்காக ஹிண்டன்பர்க் அறிக்கையை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுடைய முக்கியத்துவம் என்ன? குற்றச்சாட்டு என்னன்னு கேட்குறீங்களா இல்லை ஒரு முக்கியத்துவம் மட்டும்? ரெண்டுமே. அதாவது செபியினுடைய தலைவர், இந்தியாவினுடைய பங்குச் சந்தைகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு ஒழுங்குமுறை அமைப்பான செபி, அதனுடைய தலைவர் மாதவி பூரி பியூக் அப்படின்றவர், அவரும் அவருடைய கணவர் தவல், இரண்டு பேரும் அதானி இப்போ சென்ற ஆண்டுகள் வந்து இந்த ஹிண்டன்பர்க் சர்ச்சை வந்துச்சுல, வெடிச்சு பெரிய அளவிற்கு பூதாகரமாச்சு இல்லையா? அப்போ எந்த ஒரு 13 நிறுவனங்களை வந்து ஆஃப்ஷோர் செல் கம்பெனிஸை பயன்படுத்தி செயற்கையாக இந்திய பங்குச்சந்தையில் அதானியினுடைய பங்குகளை செயற்கையாக விலையேற்றம் செய்தார்ன்றதான் அவர் மீது குற்றச்சாட்டாக இருந்துச்சு. அப்போது அந்த ஷெல் கம்பெனிகளை பயன்படுத்தி ரூட் பண்ணார் இல்லையா மணி, அதற்கு பயன்பட்ட ஒரு நிறுவனம் மரீஷியஸ் மற்றும் பர்முடாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் மூலமாக, ட்ரைடன்ட் ட்ரஸ்ட் என்ற நிறுவனத்தின் மூலமாக, அதில் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு இன்னொரு நிறுவனம், அது ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம், அந்த நிறுவனத்தின்களை பயன்படுத்தி தான் செயற்கையாக விலையேற்றம் செய்தார்ன்றதா அவர் மீது குற்றச்சாட்டு. அது அந்த அதானி சர்ச்சை, ஹிண்டன்பர்க் சர்ச்சை வெடித்து பாராளுமன்றத்தில் பூதாகரமாகி சென்ற பாராளுமன்றத்தில், அதற்கப்புறம் உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் ஒரு வல்லுநர் குழுவை நியமித்து அவர்கள் மேற்பார்வையில் செபியே அதை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. அப்போது அன்று பெரிய சர்ச்சை எழுந்தது. செபி வந்து சரியாக கண்காணிக்க தவறியது தான் பெரிய விஷயம், இதில் பிரச்சனையே அப்படின்னு சொல்லி பல்வேறு வழக்கறிஞர்களும் சரி, மார்க்கெட்டை வாட்ச் பண்ணக்கூடியவங்கெல்லாம் எதிர்க்கட்சியில் விட்டுருங்க, அரசியல் முடிவு கூறப்படும், அதை தாண்டி வந்து குற்றச்சாட்டுகள் வைத்த சூழலில் செபியை விசாரித்தது. செபி விசாரித்து என்ன சொன்னதுன்னா, இந்த எங்களால் வந்து எதையும் இந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க தவறு நடந்திருப்பதற்கான முகாந்திரம் இல்லைன்னு அவங்க சொல்லலை, எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாங்க. ஓகே, எங்களால் கண்டுபிடிக்க முடிய வி ட்ரூ அ பிளாங்க் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். எங்களால் எங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்ற வார்த்தையை சொன்னார்கள். அதே போல உச்சநீதிமன்றம் அதானிக்கு கிளீன் ஷீட் கொடுக்கல. அந்த விசாரணையில் ஒரு விசாரணை இன்னும் நிலுவையில் இருக்கு, செபி பார்வையில் கூட இருக்கு, அது இன்னும் முழுமை பெறல. அப்போது இந்த சூழலில் ஏப்ரல் 2024 ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு செபி வந்து நாங்கள் அந்த 12 நிறுவனங்கள் குறித்தான அந்த விசாரணையை செட்டில் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அதற்கப்புறம் தான் இப்போ ஜூன் மாதம் இந்த செபி ஹிண்டன்பர்க்கு பழைய அந்த இதற்காக செபி சார்பாக நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. முதல்ல அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, அதுவே வந்து ஒரு கேள்விக்குறியானது, அது டிபேட்டபிள். இந்த நேரத்தில் தான் இந்த செய்தி வந்து வெளியாகுது. அப்போது அந்த விசாரணை வந்து சரியான முறையில் கையாளப்பட்டதா அப்படின்றதே, அந்த அதானி குறித்து செபியினுடைய விசாரணை நடத்தப்பட்டது இல்லையா சென்ற ஆண்டு, அந்த பின்புலத்தில் தான் இன்று வந்திருக்கக்கூடிய இந்த டிஸ்க்ளோஷர், இந்த எக்ஸ்போஸை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ மாதவி பியூக் என்ற நபர், இவர் செபியினுடைய தலைவர், இவரும் இவருடைய கணவரும் முதலீடு செய்திருக்கிற ஒரு நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனம் தான் அந்த ட்ரைடன்ட் ட்ரஸ்ட். அதானி வந்து எந்த நிறுவனத்தை பயன்படுத்தினாரோ அதே நிறுவனத்தில் தான் இவர்களும் முதலீடு செய்திருக்கிறார்கள். அந்த 2 நிறுவனங்களையும் இணைக்கக்கூடிய இன்னொரு நிறுவனம் இருக்கு, அது அந்த நிறுவனத்தோட தான் இரண்டுமே. அதே இடத்துல தான் இவர்களுடைய பணங்களையும் பார்க் செஞ்சு வச்சிருக்காங்க இவங்க அப்படின்றத இதுவரை மறுக்கல. இதுவரை அதை மறுக்கவும் இல்லை, அதை எனக்கு தவறும் என்றும் சொல்லவில்லை, எதையுமே சொல்லலை. மாதவி பியூக் அவர்கள் வந்து ஒப்புக்கொள்கிறார்கள். இல்ல மறுக்கல. நீங்க ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன். அவர்கள் வந்து நாங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலன்னு மறுக்கவே இல்லை, அவர்கள் மறுக்கல. எல்லாம் தனிப்பட்ட முதலீடுகளாக அதை கருதுறாங்க அவங்க. இல்லை, அதை நான் சொல்றேன். அது அப்போ இந்த விஷயத்தை அவங்க சொல்றாங்க. இதற்கிடையில வந்து என்னன்னா, அந்த நிறுவனம் இவர் வந்து 2017 19 வந்து என்ன 17 வந்து செபியினுடைய ஹோல் டைம் மெம்பர் ஆகிறார். செபியில் வந்து போர்டில் எப்போவுமே 3 ஹோல் டைம் மெம்பர் இருப்பாங்க, அதில் ஒரு மெம்பராக இவர் ஏற்கனவே ஆகிவிடுகிறார். அப்போ அந்த மாதவி வந்து முழு நேர உறுப்பினர் ஆகிறார். அந்த உறுப்பினரான காலகட்டத்தில் தான் அந்த நிறுவனங்கள்ல அந்த பங்கு முதலீடுகளும் ஏற்கனவே இருக்கு. அதற்கப்புறம் இவருடைய சார்பாக வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன், இவர் கணவர் தவல் சார்பாக ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்படுது அந்த நிறுவனத்திற்கு, இவர்கள் முதலீடு செஞ்ச நிறுவனத்திற்கு. என்னுடைய அந்த மொத்த பங்குகளையும் என் பெயருக்கு மாற்றிவிடுங்கள், அவர் இதுமேல் எந்த தொடர்பும் அவருக்கு இருக்காது அப்படின்னு சொல்லுகிறாங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா, அந்த மெயில் அனுப்பப்பட்டது இருக்கு இல்லையா, அது அனுப்பப்பட்ட மெயில் வந்து மாதவி பியூக்கோட மெயில் ஐடி தான். அதுதான் வேடிக்கை. அது இன்றளவும் அவரோட மெயில் ஐடி. அப்போ அதே போல அந்த நிறுவனத்திலிருந்து தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சம்பந்தமான எல்லா தரவுகளும் அவருடைய மெயில் ஐடிக்கு அனுப்பப்பட்டு கொண்டு தான் இருக்கு. அப்போ நீங்க ஏற்கனவே எனக்கு அந்த சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன நிறுவனத்தை பத்தி சொல்றீங்க, நான் விலகி கொண்டேன்னு சொல்றீங்க, அவர் பேருக்கு கொடுத்து விடுங்கன்னு சொல்றீங்க. ஆனால் அது சொன்ன மெயில் ஐடியே வந்து இவரோட மெயில் ஐடி தான் இன்று வரை இருக்கு, அது ரெவலேஷன்ல வந்துருது. அப்போ அதே போல இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து இவர் இது மட்டும் இல்லை, இவர் 2 நிறுவனங்களை முன்பே தொடங்கி இருக்கிறார்கள். இவர் முழு நேர உறுப்பினர் ஆவதற்கு முன்பாக அந்த அகோரா அட்வைசரி, அப்புறம் அகோரா கன்சல்டிங்னு ஒரு நிறுவனம், சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனத்திலிருந்து சில காலம் இவர் முழு நேர உறுப்பினர் ஆனதுமே என்ன சொல்றாங்கன்னா, நான் அதிலிருந்து விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அது அவருடைய பேருக்கு மாற்றப்படும்னு சொல்லி சொல்றாங்க.
அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அகோரா பார்ட்னர்ஸ் அட்வைசரி நிறுவனம் இருக்கு இல்லையா, மும்பையில் வந்து அதனுடைய அலுவலகம் இருக்குது. அந்த அலுவலகத்துடைய அட்ரஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கணக்காயர் இருக்கார் இல்லையா, பட்டய கணக்காயர் ஆடிட்டர், அவரோட அட்ரஸில் தான் அந்த நிறுவனமே இருக்குது. அதையே வந்து விதிமுறை மீறல். இரண்டாவது, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, இவரோட மெயிலிலிருந்து ஆப்ரேட்டே பண்ணக்கூடாது, அது நேரடியான விதிமீறல். செபியினுடைய ஒரு சட்டப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக உதாரணம் சொல்கிறேன், ஒரு பங்கு மூலதனம் இதை பற்றி எல்லாம் வந்து வர்த்தகம் பற்றி ஒருவர் வந்து மக்களுக்கு ஒரு புரிதலுக்காக விழிப்புணர்வு ஏற்கக்கூடிய ஒரு எஜுகேட்டராக இருக்கக்கூடியவர் ஒரு குறிப்பிட்ட பங்கு குறித்து ஆலோசனை சொன்னாலே அவர் எஜுகேட்டர் இருந்து அட்வைசராக மாறிடுறார். அது சட்டங்களுக்கு புறம்பானதுன்றது ஸ்ட்ரிக்டான ரூல்ஸும் செபியே சொல்லுது. ஆனால் அதே நபர் இவர் வந்து ஓல் டைம் மெம்பராக இருக்கும் பொழுது இவருடைய கணவரும் இவரும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நிறுவனம் வந்து ஏற்கனவே வந்து விசாரணை வலயத்துக்குள் இருக்கக்கூடிய நிறுவனமாக இருக்குது. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹிண்டன்பர்க் போன வருஷம் தான் ரெவலேஷன் வந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ஆஃப் ஷோர் கம்பெனிகளை பயன்படுத்தி அதானி ட்ரேடிங் செய்து கொண்டு இருக்காரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. 2013 அவருக்கு விசாரணை வலயத்துக்குள்ள தான் இருக்காரு. 2014 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் அது தளர்வுகள் வருது. அதனால அது புதிது கிடையாது. இன்னொன்று விஷயம் என்னன்னா, இவர் வந்து இப்போ பதில் சொல்லியிருக்காங்க மாதவி வந்து, நான் அந்த இருந்த நிறுவனத்தில் இருந்தெல்லாம் விலகிட்டேன். 2017க்கு முன்பு நான் வந்து முழுநேர உறுப்பினர் ஆவதற்கு முன்பே வந்து அந்த நிறுவனங்கள்லாம் வந்து முடங்கி போச்சு, டார்மெண்ட் ஆயிடுச்சு, பெரிய நடவடிக்கை எதுவும் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இவங்க ஸ்டாச்சுட்டரி டாக்குமெண்ட்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம என்ன நடவடிக்கை இருக்குது, என்ன வருமானம், இதெல்லாம் டிக்ளேர் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்ஸை டிக்ளேர் பண்ணணும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா 2017 இருந்து 22க்குள்ள 3.63 கோடி ரூபாய் வந்து வருமானமாக பெற்றிருக்கார்கள். அந்த கம்பெனி ஈட்டியிருக்கு. அதில் பெரும்பகுதி வந்து 2019 22க்கு வந்துருக்குள்ளதான் நமக்கு வந்து அந்த வருமானத்தை பெற்றிருக்காங்க. 3 கோடியா? 3.63 கோடி. அப்ப இவங்க 2017 நான் முருநேர உறுப்பினர் ஆவதற்கு முன்பே அந்த நிறுவனம் நீர்த்து போயிடுச்சு. என்னுடைய கணவர் வந்து தவல் அவர்கள் வந்து யூனிலெவர்ல இருந்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அட்வைசரி ஆரம்பித்து அவர் தான் நடத்தி கொண்டிருக்கார் அப்படின்றது போய். ஏன்னா வந்து முழுதா என்ன வேடிக்கைன்னா, அந்த அகோரா அட்வைசரின்னு சொல்லக்கூடிய நிறுவனர்கள் இந்தியாவில் அதில் இன்று வரை மார்ச் 2024 வரை 99% பங்குகள் இவர் தான் வச்சுட்டு இருந்தாங்க. 2-3 மாதங்களுக்கு முன்பு வரை மாதவியும் அவரோட கணவர் மாதவி தான் வச்சுட்டு இருந்தாங்க. கணவர் இல்ல, மாதவி மட்டும் 99% பங்குகளை அந்த அகோரா அட்வைசரி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பங்குகள் அவர் பேர்ல தான் இருந்தது மார்ச் 2024 வரை. ஆனால் வந்து நிறுவனம் டார்மெண்டா இருந்ததுன்னு சொல்லி இப்போ வந்து இன்றைக்கு அறிக்கை தவறான பொய் அறிக்கையை கொடுக்குறாங்க. ஆனால் இவர்கள் வந்து நாங்கள் வருமானம் இவ்வளவு ஈட்டி இருக்கோம்னு ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்ல ஸ்டாச்சுட்டரி டாக்குமெண்ட்ல இவங்களே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னா பெரிய சந்தேகமே என்னன்னா, செபியினுடைய சட்டப்படி பார்த்தீங்கன்னா, இது போல ஒரு விசாரணை யார் மீதாவது நடக்குது ஒரு நிறுவனத்தின் மேல அப்படின்னா, அதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபராக யாரோ ஒருத்தர் அறியப்பட்டால் செபியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரெக்யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நீதியரசர்கள் எப்படி விளைக்கிறாங்க ஒரு வழக்கில், அது போல இப்போ சிபி பாவேன்னு சொல்லிட்டு இதற்கு முன்பு செபியினுடைய ஒரு இயக்குனர் தலைமை பொறுப்பில் இருந்தவர், அவரும் சேர்பர்சனாக இருந்தவர். அவர் அந்த NSDL நிறுவனத்தின் மீது எதிராக ஒரு விசாரணை வந்தது. அவருக்கு நேரடி தொடர்பு கூட இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர் செபி தலைவராக இருந்த பொழுது அவர் அந்த விசாரணையிலிருந்து வெளியே வைக்கப்பட்டார். ஆனால் இந்த அதானி குறிக்கு எதிரான விசாரணையை தலைமை ஏற்று நடத்தியதே வந்து மாதவி பியூக். நீங்கள் நேரடியாக முதலீடு செய்திருக்க நிறுவனம் அவர்களோடு சர்ச்சைக்குரிய நிறுவனமாக தொடர்பு பட்டிருக்கு. அந்த நிறுவனத்திற்கு எதிராக சென்றாண்டு விசாரணை நடக்குது. அதில் தலைமை பொறுப்பிலிருந்து இருக்கக்கூடியவராக நீங்கள் அந்த தலைமை ஏற்று அந்த விசாரணை நடத்தியிருக்கீங்க. அந்த விசாரணையில் எங்களால் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு வெளிப்படையாக சொல்றீங்க. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் இவர்கள் நேரடியாக தொடர்பில் இருக்கு அப்படின்றது. இதற்கிடையில வந்து வந்த செய்தி என்னன்னா, இந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்துல 2 முறை ஒரு அதானியை சந்தித்ததாக செய்திகள் வெளியிட்டிருக்கு. இதுவரை வந்து மாதவி பியூக் மறுக்கவே இல்லை. அப்ப இத்தனை சர்ச்சைகளும் வந்து அப்போ அதானி அவர்களுக்கு கிளீன் சீட் கொடுப்பதற்காக இல்ல, அந்த விசாரணை எதுவும் கிளீன் சீட் இல்ல, அங்க எதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்னு எங்களால சொல்லிட்டாங்க, ட்ரூ அ பிளாங்க்னு. அப்ப ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவருக்கு அதை காப்பாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் செபி ஈடுபட்டு இருக்கின்றது அப்பட்டமாகவே தெரிகிறது இதுல.